குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏழ்பாறுமொய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்ன யாழ்வானே. நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத விராத ரக்ஷைகதீக்ஷே. ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. வேதாந்த தேசிகன் ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்தார். அந்த ஸ்தோத்திரம் பாதுகா சகஸ்திரம் என்று வழங்கப் பெறுகிறது. ஒரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையானது பலவிதமான வகைகளிலே எடுத்துரைக்கப்படுகிறது. அதிலே இன்றைய தினம் நாம் பாதுகா சாஸ்திரத்திலே 135வது ஸ்லோகம், அதை முதலிலே பார்க்கிறோம். இந்த 135வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? பாதுகையானது அந்த யானை மீது வைத்து எழுந்துருள பண்ணி கொண்டு அயோத்தியைக்கு வந்தான் அல்லவா பரதாழ்வான். அப்படி வருகிற பொழுது அயோத்தியாவாசி ஜனங்களெல்லாம் அந்த பாதுகையை ராமனாகவே பார்த்தார்கள் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அல்லது ஒருவேளை ராமன் தான் எழுந்துருளுகிறானோ, இவெல்லாம் எல்லாரும் பரதனோடு போயிருக்க மாட்டார்கள் அல்லவா, சில பேர் அயோத்தியிலேயே இருந்திருப்பார்கள். பெரிய கோலாகலத்தோடு பாதுகை அந்த சத்ருஞ்சயன் என்கிற யானை மேலே அப்படி வருகிற பொழுது உடனே இவர்கள் ராமபிரான் தான் வருகிறானோ என்று நினைத்து கூட சேவித்திருக்கலாம். இந்த ஸ்லோகத்தில் அந்த விஷயத்தை தான் தெரிவிக்கிறார். பிரேக்ஷந்த வக்த்ரைர் மணிபாதரக்ஷே சத்ருஞ்சயம் சைலமிவாதிரூடாம் ராமாபிதான பிரதிபன்ன ஹர்ஷைஹி உத்தானிதைருத்தர கோசலாஸ்துவாம். பிரேக்ஷந்த வக்த்ரைர் மணிபாதரக்ஷே. மணிபாதரக்ஷே என்கிறது மணிகளை அழித்த பாதுகையே என்னது சம்போதனம். அது அவ என்ன பண்றான்னா தங்களுடைய முகத்தை அப்படி நன்றாக தூக்கி கொண்டு பார்க்கிறார்களாம். நன்னா கழுத்தை தூக்கி பார்க்கிறார். ஏன்னா கீழே நிற்கிறவாளுக்கு யானை மேல வருகிறது யார் என்று பார்க்கணும் அல்லவா. என்ன பண்றான்னா பிரேக்ஷந்த வக்த்ரைஹி. வக்த்ரைஹி தங்களுடைய முகங்களாலே பிரேக்ஷந்த நன்றாக அந்த அப்படி பார்த்தார்கள். பார்த்தால் எங்கே இருக்கிறது இந்த பாதுகை என்று சொன்னால் சத்ருஞ்சயம் சைலமிவாதிரூடாம். சத்ருஞ்சயம் சைலமிவ, ஒரு மலை போல இருக்கக்கூடிய யானை. சத்ருஞ்சயன் என்கிற யானை மிக மிக பெரியதாயிருந்தது என்றது வால்மீகி ஸ்ரீராமாயணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அது சைலம் இவ அதிரூடாம். அப்படிப்பட்ட அந்த மலை போல இருக்கக்கூடிய யானை மேலே இந்த பாதுகை எழுந்தருளி இருக்கிறது. அது ராமாபிதான பிரதிபன்ன ஹர்ஷைஹி. ராமனே எழுந்தருளுவதாக நினைத்த சந்தோஷத்தோடு என்று என்ன சொல்றான்னா இவனை பார்க்கிறார், இந்த பாதுகையை பார்க்கிறார்கள். அதைத்தான் 2 விதமாகவும் சொல்லலான்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? பாதுகையை ராமனாகவே நினைத்து கொண்டு சந்தோஷமாக பார்க்கிறார்கள் என்று அப்படியும் நினைக்கலாம். அல்லது அவர்களுக்கு யார் வருகிறார்கள் என்று தெரியாதபடியினாலே ஒருவேளை இந்த யானை மேலே ராமன் தான் இருக்கிறானோ, பரதாழ்வான் அழைத்து கொண்டு வருகிறேன் என்று போனவன் அழைத்து கொண்டு வந்து விட்டானோ என்று அப்படி பார்த்தார்களோ என்ன நினைக்கும்படியாக அது என்ன சொல்றன்னா ராமாபிதான பிரதிபன்ன ஹர்ஷைஹி. ராமன் என்கிற நினைவினாலே சந்தோஷம் கொண்டவர்களாய் பார்த்தார்கள். யார் பார்த்தார்கள் அப்படின்னா உத்தர கோசலாக துவாம். துவாம் உன்னை உத்தர கோசலாக. உத்தர கோசலம் என்னால் வடக்கு கோசலம்,
அதாவது கோசல தேசத்தினுடைய வடக்கு பகுதி என்று அர்த்தம். அது அயோத்தியை என்கிறது கோசல தேசம் என்னால் பெரிய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்திற்கு அயோத்தியை என்கிறது பட்டணம், அதுதான் தலைநகரம். அயோத்தியை தலைநகரம். அதை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகள் எல்லாம் சேர்ந்து தான் ராமபிரான் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். அதனால இதை பார்த்தவர்கள் யார் என்னால் உத்தர கோசலஸ்தாகான்னு சொன்னா, உத்தர கோசலாகா என்னால் வடக்கு கோசலத்தில் இருக்கக்கூடியவர்களான அந்த இவர்கள் பார்த்தார்கள் என்று சொல்றார். எதனாலன்னா வடக்கு கோசல தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் என்னால் அயோத்தியாவாசி ஜனங்கள் என்று இப்படி சொல்லலாம். இதுல ராமாபிதான பிரதிபன்ன ஹர்ஷைஹி என்ன, ராமாபிதான பிரதிபன்ன ஹர்ஷைஹி, ராமன் என்றே நினைத்து சந்தோஷத்தை அந்த பாதுகையை பார்க்கிற பொழுது அப்படி நினைத்தார்கள் என்று சொல்றார். இங்க சொல்லப்பட்டதெல்லாம் உத்தர கோசலாகா என்று சொன்னது ஒருவேளை ஆண்களை சொல்வதாக கொள்ளலாம். அங்க இருந்த புருஷர்கள் எல்லாம் அப்படித்தான் நினைத்தார்கள் என்று சொல்லலாம். ஏனென்றால் அடுத்தபடியான ஸ்லோகத்துல அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் என்ன நினைத்தார்கள்னா, சீதை தான் எழுந்தருளுகிறாள் என்று சீதையாக நினைத்தார்கள் என்று இப்படி சொல்லுகிறார். அடுத்த ஸ்லோகத்திலே அப்படி சொல்லுகிறார். அதையும் நாம் பார்ப்போம். அடுத்த ஸ்லோகத்துல அந்த அர்த்தத்தை சொல்றார். திரஷ்டும் ததா ராகவ பாதரக்ஷே சீதாமிவத்வாம் வினிவர்த்தமானாம் ஆசன் அயோத்தியபுர சுந்தரீணாம் ஔத்சுக்யலோலானி விலோச்சனானி. அயோத்தியில இருக்கக்கூடிய ஸ்திரீகள், அதாவது யாரை சொல்லுகிறார்? ஆசன் அயோத்தியாபுர சுந்தரீணாம். அயோத்தியாபுர சுந்தரி என்னால் என்ன? அயோத்தியிலே வசிக்கின்ற ஸ்திரீகள், அதாவது மிக அழகான பெண்கள். அவர்களெல்லாம் என்ன பண்ணினாள்னா, அப்படியே அந்த பாதுகையை ரொம்ப சந்தோஷத்தோடு பார்க்கிறார்களாம். அது பார்க்கிற பொழுது, ஹே ராகவபாதரக்ஷே, ராகவபாதனுடைய ராமபிரானுடைய திருவடிகளை காப்பாற்றுகின்ற பாதுகையே என்று அழைத்து அப்படி சொல்றார். ததா, ததான்னா எந்த அப்பொழுது, எப்பொழுது இந்த பாதுகையானது சித்திரக்கூட்டத்திலிருந்து திரும்பி அயோத்திக்கு வந்த பொழுது, அந்த ததா என்கிறதுக்கு அந்த அர்த்தம் அது. அப்போ அயோத்தியாபுர சுந்தரீணாம், அயோத்தியாபுர சுந்தரிகள்லாம் இருக்காளே, அயோத்தியிலே வசிக்கக்கூடிய அழகான பெண்கள், அந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணினான்னு கேட்டா, ஸ்திரீகள் எல்லாம் இவளை பார்த்தாலாம். எப்படி ஆயிடுச்சு? இந்த பாதுகையை பார்த்து என்னாச்சு? ஔத்சுக்ய லோலானி விலோச்சனானி பபுவா என்கிறார். அதாவது ஆசன்னு, லோச்சனானி லோலானி ஆசன்னு சொல்ற. அப்படியே கண்கள் பறகு பறகுன்னு பார்க்கிறது, இந்த பக்கமா அந்த பக்கமா அசையறது. அதை சொல்றார் அவர். ஆசன் அயோத்தியபுர சுந்தரீணாம் ஔத்சுக்கியம் என்னாலன்னா ஒரு உற்சாகத்தோடு, அடடா ராமனே எப்படின்னா, சீதாமிவத்வாம் வினிவர்த்தமானாம், சீதாமிவ வினிவர்த்தமானாம் துவாம் சீதாமிவன்ற, நீ திரும்பி வருகின்ற உன்னை பார்த்து சீதையே வந்து விட்டாளோ என்று நினைத்தார் என்று சொல்ற. அந்த அயோத்தியாவாசி பெண்கள் எல்லாம் அப்படி நினைத்தார்களாம். அதாவது பாதுகையே சீதையாக நினைத்தார்கள் என்று சொல்லவும் சொல்லலாம். ஏனென்றால் சீதை என்கிறவள் ராமபிரானுக்கு நெருங்கியனோளாக இருந்து கொண்டு, எப்பொழுதும் அவனை விட்டு பிரியாதவளாக இருந்து கொண்டு அவனுக்கு தொண்டு செய்கிறாள். அதே காரியத்தை இந்த பாதுகையும் செய்கிறது. ராமபிரானுக்கு நெருங்கி இருந்து கொண்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணுகிறது. இன்னும் சொல்ல போனால் சீதைக்கும் பாதுகைக்கும் ஒரு ஒத்துமையும் சொல்லலாம். என்ன சொல்றா? ராமபிரான், உன்னை நான் காற்றிற்கு அழைத்து கொண்டு போக மாட்டேன் என்று ராமபிரான் முதல்ல சொல்றான் சீதையை பார்த்து. ஏனென்னால் அங்க ரொம்ப கல்லும் முள்ளுமாய் இருக்கும். அப்படிப்பட்ட கல்லும் முள்ளுமாய் இருக்கிற இடத்துல உன்னை அழைத்து கொண்டு போனால் உன்னுடைய மென்மையான கால்களுக்கு வருத்தம் உண்டாகும். ஆகையினால் நீ இங்க அயோத்தியிலேயே சௌக்கியமாயிரு அப்படின்னு தான் அவளை பார்த்து சொன்னான். அப்போ என்ன சொன்னா தெரியுமோ சீதை? பா, அப்படியெல்லாம் முடியாது, நானும் உன்னோடு வருவேன். வருகிற பொழுது எப்படி போவேன் தெரியுமா? அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்னந்தி குஷகண்டகானு, உனக்கு முன்னாலே நான் போய் நான் என்ன பண்ணுவேன்? வழியில இருக்கிற குஷம் கண்டகம், குஷம் என்னால் முள்ளு, கண்டகம் என்னால் அந்த பருக்கை கற்கள், இந்த காலுக்கு இதெல்லாம் தான் நமக்கு துன்பத்தை விளைக்கும். அதையெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? மிருத்னந்தி, மிருதுவாக ஆக்கி விடுவேன். நான் உனக்கு முன்னாலே போய் என்னுடைய, அதாவது அதனுடைய அங்க சொல்ற தாற்பயம் என்னன்னு கேட்டா, முன்னால நடக்கிறவர்கள் தங்களுடைய காலாலே அந்த கல்லையும் முள்ளையும் மிதித்து விட்டார்களானால் அதற்கு பிறகு வருகிறவர்களுக்கு அது மிருதுவாக ஆகி அவர்களுடைய கல் முள்ளெல்லாம் அவ காலில் குத்திடும். இவாளுக்கு ஒன்றும் அடுத்தபடி வரவாளுக்கு இருக்காது. அதனால இவள் சீதை என்ன சொல்றா? நான் முன்னால போகிறேன்,
உனக்கு முன்னாலேயே நான் செல்லுகிறேன். நான் வழியில் இருக்கிற கல்லையும் முள்ளையும் நான் மிருதுவாக ஆக்கி வைக்கிறேன். நீ பின்னால என் பின்னால வா என்று என்ன கச்சராம மயாசகான்ற. கச்சராம மயாசகான்னு அர்த்தம். நீ என்னோடு கூட வா, உன்னை நான் அழைத்து போக மாட்டேன் என்று சொன்ன ராமபிரானை பார்த்து சீதை என்ன சொன்னான், நீ என்னோடு கூட வா, நான் முன்னாலே போய் கல்லையும் முள்ளையும் மிருதுவாக்கி வைக்கிறேன்னு சொன்னான். கல்லையும் முள்ளையும் மிருதுவாக்கி வைக்கிறது சீதையினுடைய காரியம். என்னால் அதே காரியத்தை தானே இந்த பாதுகை பண்ணுகிறது. பாதுகை என்ன பண்றது? பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டு 7 நாள் எழுந்துருளுகிற பொழுது வழியில் இருக்கிற கல்லும் முள்ளும் இந்த திருவடிக்கு ஒன்றும் பண்ணாது. அப்படித்தானே? அதனால பாதுகையே சீதை என்று சொல்லும்படியான ஒரு விஷயத்தையும் நாம் இங்கே கொள்ளலாம். சீதாமிவத்வாம் துவாம் வினிவர்த்தமானாம் சீதாமிவ திரட்டும். உன்னை சீதையை பார்ப்பது போலவே அந்த பாதுகையெல்லாம் அவர்கள் பார்த்தார்கள் என்ன அப்படி சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில். அப்படி என்ன பண்ணினா, திரட்டும் ததா ராகவ பாதரக்ஷே சீதாமிவத்வாம் வினிவர்த்தமானாம் ஆசன் அயோத்தியாபுர சுந்தரீனாம். அயோத்தியாபுர சுந்தரி அவர்களெல்லாம் என்ன பண்ணினார்கள், உன்னை அப்படி அலைபாய்கின்ற கண்களாலே உன்னை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதாவது அவர்கள் பார்த்து அலைபாய்கிற கண்களை உடையவர்களாக ஆனார்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா நான் 2 விதமாகவும் அர்த்தம் சொல்லலாம். பாதுகையை சீதையாகவே பார்த்தார்கள் என்று சொல்லலாம், அல்லது பட்டத்து யானை மேலே இவ்வளவு கோலாகலமா வருகிறபடினாலே வருது சீதை தானோ என்று நினைத்து அப்படி பறகு என்று பார்த்தார்கள் என்றும் அப்படி சொல்லலாம். இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கப்பட்ட அர்த்த விசேஷங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு இதெல்லாம் ஆழ்வாரை சொல்லுகிறது, ஆச்சாரியர்களை சொல்லுகிறது என்று கொள்ளுகிற பொழுது அதாவது பாதுகையே ராமனாக பார்த்தார்கள் என்று முன் ஸ்லோகத்திலே சொன்னார். 135வது ஸ்லோகத்திலே பாதுகையே ராமனாக பார்த்தார்கள் என்னால் நம்ம ஆச்சாரியர்கள் என்ன பண்ணினான்னா ஆச்சாரியர்களையே எம்பெருமானாக பார்க்கிறார்கள். எம்பெருமான் மட்டும் இல்லை, ஆச்சாரியரையே பிராட்டியாகவும் பார்ப்பார்கள். ஏன்னா பிராட்டி தான் நம்மை புருஷகாரம் பண்ணி எம்பெருமானோடு சேர்த்து வைப்பவள். ஆச்சாரியர்களும் அதே காரியம் பண்ணுகிறபடியினாலே ஆச்சாரியர்களுக்கும் பிராட்டி ஸ்தானம் தான். பிராட்டி என்ன செய்கிறார்களோ, அதாவது ஸ்ரீ மகாலட்சுமி நம்மை பரிந்துரை செய்து நம்ம எம்பெருமானிடத்தில் சேர்த்து வைக்கிறார் போலே ஆச்சாரியர்களும் நம்ம எம்பெருமானிடத்தில் சேர்த்து வைப்பார்கள். ஆகையினாலே அந்த ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் அந்த ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய பரிகரம், அவளுக்கு அடியவர்களாய் அவள் செய்ய வேண்டிய காரியங்களை இவர்கள் செய்கிறார்கள் என்று இப்படியெல்லாம் சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அர்த்தங்களை எல்லாம் இந்த 2 ஸ்லோகங்களுக்கு நாம் அர்த்தமாக கொள்ளலாம். அதாவது 135வது ஸ்லோகத்திலே அயோத்தியாவாசி ஜனங்கள் அந்த பாதுகையை ராமனாகவே பார்த்தார்கள். 36வது ஸ்லோகத்தில் அந்த பாதுகையை அவர்கள் சீதையாகவே பார்த்தார்கள் என்று சொன்னால் ஆச்சாரியனையே எம்பெருமானாக பார்ப்பது, ஆச்சாரியனையே பிராட்டியாக பார்ப்பது போன்ற அர்த்தங்கள் எல்லாம் இந்த ஸ்லோகத்தில் நாம் கொள்ளும்படியாக அப்படி எல்லா கருத்தையும் உள்ளடக்கி அற்புதமான ஸ்லோகங்களை வேதாந்த தேசிகன் அருளி செய்திருக்கிறார் என்று நாம் அனுபவித்து மகிழ்வோம். இன்னும் தொடர்ந்து அவருடைய ஸ்லோகங்களை அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிரு முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ